அடுத்ததாக சமூக வலைதளங்களில் ஆக்கிரமித்திருக்கும் செய்திகளை பனிமலர் வழங்குவார். நிச்சயமா ஷர்மிளா, இன்னைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளை ஒட்டி நிறைய பதிவுகள் இருக்கு. அதே சமயம் திமுக, அதிமுக மற்றும் இதர கட்சிகள் எல்லாம் தங்களுடைய தேர்தலுக்கான விளம்பரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றியான பதிவுகளும், அதை கிண்டல் பண்ணியும் ஆதரவு தெரிவிச்சும் நிறைய பதிவுகள் இருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஹேஷ்டேக்காக அம்மா 68 அப்படின்ற ஹேஷ்டேக் கீழே பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே டு சிஎம் அம்மா 68 அப்படிங்கிற ஹேஷ்டேக் கீழே நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவதாக அதிமுகவுடைய அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜில் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு வாழ்த்து சொல்லலாம் அப்படிங்கிற அடிப்படையில் 2 நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று செல்ஃபோன் நம்பரும், இன்னொன்று லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வாய்ஸ் பதிவாயிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாள் முழுவதும் காலையில் பேப்பர்களில் வந்த விளம்பரங்களை எடுத்து ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதாவது எல்லா பேப்பர்லேயுமே எவ்வளவு ஆட் போட்டிருக்கிறாங்க, முழு பக்க விளம்பரங்களில் இருந்து சின்ன சின்ன விளம்பரங்கள் வரைக்கும் அந்தந்த பகுதிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லேருந்து எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே ஆட் கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து இவ்வளவு விளம்பரங்கள் தேவையா அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் ஒரு பதிவு இருக்குது. கடந்த 2 நாட்களாக இந்த செய்தியை நம்மளால் சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியும். அதாவது திமுக அதிமுகவுக்கு எதிராக ஒரு விளம்பரமும், அதற்கு உடனே கவுண்டர் கொடுக்குற மாதிரி அதிமுக அதுக்காக ஒரு ஆடும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2 ஆடையும் சேர்த்து வச்சு மக்கள் பலவிதமான ஆதரவு மற்றும் எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது தொடர்ச்சியாக இந்த விளம்பரம் கொடுக்கறதையே வேலையாக வச்சிருக்கிறத விட்டுட்டு மற்ற தமிழகத்திற்கு தேவையான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதையும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் இருக்குது. அதில் சில பதிவுகளை பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டுக்கு உருப்படியாக எதுவுமே செய்யலை, அதிமுக திமுக சாதனைகள் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் கீழே ஒருவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டிக்கர் கலாச்சாரத்துக்கு அடிப்படையே திமுக தான், இலவச பொருட்களை அறிமுகப்படுத்தி அதில் திமுகவுடைய ஸ்டிக்கர்களை வச்சது ஆரம்பித்ததே திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவு இருக்குது. திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மாறி மாறி சேற்றை இறைத்து கொள்ளும் இந்த தருணத்தில் 3வது அணிக்கு பலம் சேர்ந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதையும் மறந்துட வேண்டாம் அப்படின்னும் ஒரு நடுநிலையாக இருக்கிறவர் பதிவு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக பாமகவும் இன்னைக்கு ஒரு விளம்பரத்தை போட்டிருக்காங்க. அந்த விளம்பரத்தை பற்றியும் நிறைய பேர் பதிவுகள் செஞ்சுருக்கிறாங்க. இன்னைக்கு தொடர்ச்சியாக சமூக வலைத்தளங்களில் இந்த செய்திகள் தான் அதிகமாக பகிரப்பட்டுட்டு இருக்கு ஷர்மிளா.